Studio 360 Photography, Cinematography and Commercial Shoots. அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உங்களது இல்லங்களில் நடக்கும் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ் சிறந்த முறையில் எடுத்து தரப்படும். திருமண நிகழ்ச்சி புக்கிங் செய்பவர்களுக்கு 25 பேக் இலவசம். கான்டாக்ட் 9944572925. Indus Finance Limited. Property loan, MSME loan, education loan, business loan, vehicle loan, life insurance policy loan, rental discounting, நுங்கம்பாக்கம், சென்னை. தரமான மதுரை சுங்குடி சேலைகள் வாங்க கைராசியான ஸ்தாபனம் ரகுராஜா சாரீஸ், 4A 5 மகால் 4வது தெரு, மதுரை 1. தமிழக இளைஞர்களின் சார்பாக பிரபல கிரிக்கெட் வீரர், IPL கிரிக்கெட் வீரர் திரு அருண் கார்த்திக் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறேன். அனைவருக்கும் உங்கள் பிரியமுள்ள RBR ராமசுப்ரமணியன் வணக்கத்துடன் பேசுவது. விளையாட்டுத்துறை என்றாலே அனைவருக்கும் ஆர்வம் உள்ள துறை கிரிக்கெட். அந்த கிரிக்கெட்டில் IPLலில் விளையாட்டு வீரராக, வெற்றி வீரராக திகழ்ந்த திரு அருண் கார்த்திக் அவர்களை நேர்காணலில் சந்திப்பதற்காக வந்துள்ளோம். வணக்கம் திரு அருண் கார்த்திக். வணக்கம் சார். வணக்கம். தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக கிரிக்கெட் துறையில் நல்ல பல சாதனைகள் செய்து IPLலில் கலந்து கொண்டு பல்வேறு அணிகளுக்காக விளையாடியும் தற்போது தமிழக ரஞ்சி ட்ரோஃபியில் விளையாடி கொண்டிருக்கும் தங்களுக்கு தங்களுடைய IPLலின் பங்கு பற்றி தெரிவிக்கிறோம். ஸோ அதான் IPLல வந்து ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்துட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட 3 இயர்ஸ் இருந்தது. ஸோ இதுதான் என்னோட IPL இது. ரஞ்சி ட்ராஃபி வந்து ஃபஸ்ட்டு 6 இயர்ஸ் வந்துட்டு தமிழ்நாடுக்காக விளையாண்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து அஸ்ஸாம் விளையாடினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் ஒரு கேரளாவுக்கு விளையாடி, அப்புறம் லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரிக்காக விளையாடினேன். ஸோ 12 இயர்ஸாக ரஞ்சி ட்ராஃபி ஆடிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இயர் அகெயின் தமிழ்நாடுக்காக விளையாட போகிறேன். தமிழ்நாடுனா எவ்வளோ வருஷம் விளையாடுற மாதிரி இருக்கும்? ரிட்டையர் ஆகிற வரையும் தமிழ்நாடு தான் சார். ஓகே. நம்ம இந்திய கிரிக்கெட்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படி? கண்டிப்பாக இருக்குது சார். ஏன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு ஓப்பன் தான். நம்ம எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறோமோ, நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ, எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறோமோ, இது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ இருக்க சோஷியல் மீடியா அண்ட் மீடியாவோட ஹெல்ப்னால எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நம்ம பர்ஃபார்ம் பண்ணோன்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக போகிறோம். ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பர்ஃபார்ம் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான். நீங்கள் எப்போ இருந்து இந்த கிரிக்கெட் வந்து ஆரம்பிச்சிங்க? நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து விளையாடிட்டுருக்கேன் சார். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அண்டர் 10, 11, 12 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி விளையாடிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க வாலாஜாப்பேட்ன்ற ஒரு ஊரில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய கிரிக்கெட்டை.
ஸோ அங்கேருந்து படிப்படியாக டிஸ்ட்ரிக்ஸ் ஆடி, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஆடி, அப்புறமா தமிழ்நாடு அண்டர் 19, அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆடி, அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ராஃபி ஆடி, அப்புறமா ஐபிஎல் வரையும் சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து விளையாடுறாங்க, பட் இதில் எப்படி போகிறது பேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. அது நீங்கள் சொன்னீங்கன்னா இளைஞர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஆட போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஃபஸ்ட்டு பேஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு மதுரை டிஸ்ட்ரிக்ஸோ இல்லாட்டி நீங்கள் ஒரு வேலூர் டிஸ்ட்ரிக்ஸோ இல்லாட்டி திருச்சி, அந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ஸுக்கும் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகணும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ஸுக்கு ஏஜ் கேட்டகரின்னு இருக்கும், அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19, அப்புறம் சீனியர் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ஸ்குள்ளே ஒரு லீக் நடக்கும். ஸோ ஒரு கிளப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும், அந்த லீக் வந்து நீங்கள் ஆடணும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏஜ் கேட்டகரி செலெக்ஷன்ஸ்க்கெலாம் அட்டன் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ் ஆடணும். அதுக்கப்புறம் கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ்னு ஒன்று, அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ஸ் டோர்னமெண்ட்ஸ் நடக்கும். ஸோ அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸுக்கும் அப்புறம் சிட்டின்றது நம்மளோட சென்னை சிட்டி. ஸோ இந்த 2 பேருக்குமே சேர்ந்து 2-3 மேட்ச் விளையாடுவாங்க. அந்த மேட்சஸில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்டர் 14, அண்டர் 16, அண்டர் 19, அதுக்கப்புறம் வந்து சீனியர்ஸ், தட் இஸ் ரஞ்சி ட்ராஃபி. சீனியர்ஸ் தான் ரஞ்சி ட்ராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரஞ்சி ட்ராஃபிக்கு செலக்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு படிப்படியாக நெக்ஸ்ட்டு ஐபிஎல்லோ இல்லாட்டி இந்தியா ஆடுறதோ, இதுதான் பாத்வே. இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடைக்கிறாங்களே, அது வந்து நமக்கு எப்போ இருந்து கிடைக்கும்? டிபெண்ட்ஸ் சார். நீங்கள் வந்துட்டு ஸ்பான்சர்ஸ்ன்றது வந்துட்டு எக்யூப்மெண்ட் ஸ்பான்சர்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு கிரிக்கெட்டர்னால் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஒரு பேட்ஸ்லேருந்தோ ஒரு கிட்ஸ்லேருந்தோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு ஸ்பான்சர் கிடைக்கணுன்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸோ அந்த ஸ்பான்சர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஒரு ரஞ்சி ட்ராஃபி லெவல் ஆடும்போதோ இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு ஒரு லீக் மேட்சஸில் நல்லா பண்ணும்போதோ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதுதான் மெயின் ஸ்பான்சர் என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐபிஎல் ஆடும்போதோ இல்லாட்டி நீங்கள் ஒரு இந்தியா ஆடும்போதோ யூ வில் கீப் கெட்டிங் தோஸ் ஸ்பான்சர்ஸ். இப்போ இந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து இப்போ நீங்கள் வந்து காலேஜ் டேஸு என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்? நான் எக்கனாமிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய பிஜி வந்து நான் எம்பிஏ எஸ்ஆர்எம் காலேஜில் பண்ணேன். ஸோ என்னோடய யூஜி வந்துட்டு நான் குருநானக் காலேஜ் சென்னையில் பண்ணேன். அப்புறம் பிஜி வந்துட்டு எஸ்ஆர்எம் காலேஜ் காட்டாங்குளத்தூரில் பண்ணேன். ஸ்கூலிங்கெல்லாம் வாலாஜாப்பேட்டை? ஸ்கூலிங் எஸ் சார். நான் ஆக்சுவலி ஒரு 2 இயர்ஸ் வந்து நான் சென்னையில் படித்தேன். ஒரு ஸ்பின் ஃபவுண்டேஷன், மேக்ஸ் ஸ்பின் ஃபவுண்டேஷன்னு இருந்தாங்க. அங்கே நான் இருக்கும்போது நான் சென்னையில் ஒரு 2 இயர்ஸ் நான் படித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ஸ்கூலிங் வந்துட்டு வாலாஜாப்பேட்டில் தான். இப்போ இளைஞர்களுக்கு இந்த மாதிரி கிரிக்கெட் துறையில் வர்றவங்களுக்கு உங்களுடைய ஆலோசனை, அவங்க வெற்றி பெறுறதுக்கு ஒரு ஆலோசனை? ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்துட்டு எனி ஃபீல்ட், நீங்கள் ஒரு கிரிக்கெட் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்ட் நீங்கள் எடுத்தாலும், ஒரு டாக்டர் ஆகணுமோ இல்லாட்டி ஒரு இன்ஜினியரோ இல்லாட்டி ஒரு ஆக்டர் ஆகணுமோ இல்லாட்டி நீங்கள் என்ன ஆகணும்னு நினச்சாலுமே ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட பேஷன் என்னன்றது, அந்த பேஷனுக்கு ஏற்ற அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் வந்து அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நாட் ஜஸ்ட் யுவர் மனி, யூ நீட் டு இன்வெஸ்ட் யுவர் டைம். ஸோ உங்களோட டைமை நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதோட ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 10 இயர்ஸ் நான் சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நம்பர். இட் கேன் பி 5 இயர்ஸ் ஆர் இட் கேன் பி மோர் தென் 12 இயர்ஸ். இந்த டைமில் வந்துட்டு யூ நீட் டு சஸ்டெயின்னா இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், நிறைய சக்ஸஸ் வரும். சக்ஸஸோட நிறைய ஃபெயிலியர்ஸ் தான் வரும், நிறைய செட்பேக்ஸ் தான் வரும். அந்த செட்பேக்ஸை நம்ம எடுத்துக்கணும், ஒரு அக்செப்ட் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் ஹாவ் டு கீப் மூவிங். ஸோ எஸ்பெஷலி ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட் நீங்கள் எடுக்கும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் காம்படிஷன் இன் த கண்ட்ரி. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நிறைய காம்படிஷன் இருக்குது. காம்படிஷன் இருக்கும்போது யூ ஹாவ் டு சஸ்டெயின், யூ ஹாவ் டு ஃபைட், யூ ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர், யூ ஹாவ் டு இனோவேட். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் யூ வில் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அதுதான் நான் இது பண்ணுறது. அண்ட் உங்களோட சப்போர்ட் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூ நீட் டு பில்ட் அ குட் சப்போர்ட் சிஸ்டம். உங்களோட ஃபேமிலி ஆகட்டும், மெயின்லி உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் ஃபேமிலியே புரிய வைக்கணும், ஓகே இந்த ஃபீல்ட் நான் எடுத்திருக்கேன், இது எனக்கு சப்போர்ட் வேணுன்றதை நீங்கள் புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 100% கொடுக்குறீங்கன்றதை அவங்க தெரிஞ்சாலே போதும், உங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பேரண்ட்ஸும் அந்த மாதிரி தான். நான் இந்த மாதிரி போகிறேன்னு சொன்ன உடனே இனிஷியலி அந்த ஒரு டவுட்ஸ் இருந்தது.
பட் என்னோட எஃபர்ட்ஸ் பார்த்துட்டு தே அக்செப்டட், எஸ் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, இந்த பையன் ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு பேக் பண்ணாங்க. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி உங்களோட கோச்சஸ், உங்களோட மென்டார்ஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டான மென்டார்ஸ், கரெக்டான கோச்சஸை நீங்கள் ஃபைன் பண்ணுறது இட்ஸ் அகெயின் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட எஃபர்ட்ஸ் பார்த்துட்டு தான் உங்களோட மென்டாரே பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சாதாரண ஃபேமிலியிலேருந்து வர்ற ஒரு வீரர் வந்து இந்த காஸ்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியுமா? இப்போ ட்ரைனிங் எடுக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி கோச் இது பண்ணணும்னா அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கா, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஹெல்ப் இருக்கா? டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, உங்களோட எஃபோர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு காசு இஸ் நாட் அ மேட்டர் சார். காசு வந்துட்டு ஒரு அகாடமிக் கொடுக்கணுன்னா நிறைய இட்ஸ் வெரி வெரி ரொம்ப ரொம்ப கம்மி தான் சார். ஐ மீன் சென்னையில் ப்ராபப்ளி கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ஏன்னா ஃபெசிலிட்டிஸு, ட்ராவலு இந்த மாதிரி இருக்கிறதுனால. பட் நம்ம டிஸ்ட்ரிக்ஸுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் நம்மளோட எஃபர்ட் நல்லா போட்டோன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அந்த கோச்சஸே வந்துட்டு தே வாண்ட் பிளேயர்ஸ், நல்ல பிளேயர்ஸு, நல்ல டெடிக்கேட்டடாக இருக்கிற பிளேயர்ஸு எல்லா டீம்ஸுக்குமே வேணும். ஸோ அதனால் உங்களோட எஃபர்ட் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. நல்ல எஃபர்ட், நல்ல உங்களோட தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இட்ஸ் மணி இஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் திங் என்ன கேட்டிங்கன்னா. நீங்கள் ஆர்சிபி ஐபிஎல்ல விளையாடும் போது லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடித்து ஜெயிக்க வச்சிங்க. அந்த மேட்ச் எல்லாம் நம்ம பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய விரைவில் வந்து இந்திய டீம்லையும் நீங்கள் வரணும்னு சொல்லி எல்லாம் போல இறைவனை நம்ம வேண்டிக்கலாம். இப்போ ரஞ்சி ட்ராஃபி மாதிரி லோக்கலில் டிஎன்பிஎல் வேறு மதுரை அந்த மாதிரிலாம் டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க. அந்த இதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ண அனுபவம் இருக்கா? ஆமாம், ஆக்சுவலி டிஎன்பிஎல் ஐபிஎல் மாதிரி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே நடக்கிற ஒரு நல்ல டோர்னமெண்ட், ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுற ஒரு எக்ஸலண்ட் டோர்னமெண்ட், இந்தியாவிலே ஐபிஎலுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு நல்ல டோர்னமெண்ட், T20 டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎன்பிஎல்லும் அதில் ஒன்று. அண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலு. அதில் வந்து 4 இயர்ஸாக நான் வந்துட்டு மதுரை ஃப்ரான்ச்சைஸிக்காக தான் விளையாடிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு மதுரை சூப்பர் ஜெயின்ஸ்குள்ளே இருந்தேன், இப்போ வந்துட்டு சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் அந்த டீமுக்காக விளையாடிட்டுருக்கேன். அது நல்லா இருந்தது. 2018 வந்துட்டு நாங்கள் வின் பண்ணோம், மதுரை ஃப்ரான்ச்சைஸி நாங்கள் வின் பண்ணோம். அது ஒரு நல்ல ஃபீல் எனக்கு கிடச்சது. அண்ட் அந்த டோர்னமெண்ட்லேயும் நான் நல்லா பண்ணேன். ஸோ அதனால் வந்துட்டு இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். நிறைய யங்ஸ்டர்ஸ் இதுலேருந்து வந்திருக்காங்க. ஒரு நட்ராஜன் மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர் இப்போது சன்ரைஸ் ஹைதராபாடுக்காக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர், இந்த அஸ்வின் சொல்லிட்டு அவர் வந்து இப்போது கிங்ஸ் 11 பஞ்சாபில் இருக்கார். ஸோ அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேகேஆரில் இப்போ விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு டிஎன்பிஎல் வந்துட்டு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்திருக்கு. ஸோ அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணேன், ஒரு மேன் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்கினேன்னும் போது ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. நீங்கள் கேப்டனாக இருந்தீங்களா? மதுரை டீமுக்கு கேப்டனாக இருந்திருக்கேன் சார். அதே மாதிரி வந்து அந்த இப்போ மதுரை டீம் மாதிரி இப்போ வந்து எந்த இதுக்கு விளையாடுன்னு சொன்னீங்க நீங்கள்? இப்போ நெக்ஸ்ட் இயரும் மதுரை டீம் தான். நெக்ஸ்ட் மதுரை சீக்கம் மதுரை பேந்தர்ஸ் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பேட்டிங் மாத்திரம் தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு? நான் பேசிக்லி பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அண்ட் என்னோட அண்டர் 19 வரையும் ஐ வாஸ் அ லெக் ஸ்பின்னர். ஸோ அண்டர் 19 ஸ்டேட்லாம் ஆடும்போது அதுக்கப்புறம் ஐ பிகேம் அ விக்கெட் கீப்பர். ஒரு ஐபிஎல்லாம் ஐ வாஸ் அன் விக்கெட் கீப்பர். ஸோ ஐ வாஸ் அன் இப்போவும் எல்லாமே பண்ணுவேன் சார். பேசிக்லி ஒரு விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவேன். ஆல்ரவுண்டர்? ஆமாம், ஆல்ரவுண்டர். வெளிநாட்டில் போய் விளையாண்ட அனுபவம் இருக்கா? நான் ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸ்னால் இந்த ரஞ்சி ட்ராஃபி மாதிரி. நான் ஃபஸ்ட்டு ஆடினது வந்து நான் ஸ்ரீலங்கா போயிட்டு அவங்களோட ப்ரீமியர் லீக் நான் ஆடினது தான். ஸ்ரீலங்காவில் போயிட்டு என்னோடய கிரிக்கெட்டிங் ஜேர்னி வந்து அங்கே தான் ஒரு ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் வந்து அங்கே தான் என்னோடய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்ரீலங்கன் ப்ரீமியர் லீக் போய் ஆடியிருக்கேன். அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காலேயும் போய் ஆடியிருக்கேன், இந்த சாம்பியன்ஸ் லீக்லாம் போய் ஆடியிருக்கேன். அண்டு பங்களாதேஷ் ப்ரீமியர் லீக் வந்து போய் ஆடியிருக்கேன். ஸோ பங்களாதேஷில் வந்துட்டு டாக்கா ப்ரீமியர் லீக் சொல்லுவாங்க, அது ஒரு 50 ஓவர்ஸ் டோர்னமெண்ட்டு. ஸோ அது போய்ட்டும் நான் ஆடியிருக்கேன். அதுவும் ஒரு நல்ல டோர்னமெண்ட். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட்லேருந்து வந்து விளையாடுற டோர்னமெண்ட். ஸோ அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி மலேசியாலேயும் போய் ஆடியிருக்கேன். ஸோ கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுதா விளையாட்டில்? டெஃபினட்டாக சார். ஐ மீன் நீங்கள் ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு ஊருக்கு போய் ஆடும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெதர். நம்ம ஊருக்குள்ள இருக்கிற மாதிரி அங்கே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வெதர். ஏன்னா திடீர்னு இப்போது வெயில் அடிச்சுட்டே இருக்கும், திடீர்னு பார்த்தா எங்கேருந்து க்ளவுட்ஸ் வருதுன்னே தெரியாது, திடீர்னு பால் ஸ்விங் ஆரம்பிக்கும்.
அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா கம்ப்ளீட்லி நம்ம வெதர் மாதிரியே தான் இருக்கும் ஸ்ரீலங்காலையும். பட் ஹீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருக்கும் ஸ்ரீலங்காவில். அதே மாதிரி டாக்கா நான் போய் ஆடும்போது அங்கேயும் பயங்கர ஹீட் இருந்தது. நான் போய் ஆனது ஏப்ரல் மேல போய் ஆடும்போது அங்கேயும் பயங்கர ஹீட் இருந்தது. பட் அகெயின் நீங்கள் ஒரு ஆஸ்திரேலியா இல்லாட்டி நீங்கள் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரி போய் ஆடும்போதும் சிமிலர் வெதர். பட் அகெயின் கிரிக்கெட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அங்கே இருந்ததுலாம் டிஃப்ரெண்ட் கல்ச்சர். எப்படி பழகுறாங்க அவங்க பழகுறது? அவங்கெல்லாம் எல்லாம் ஆக்சுவலி ஒன்ஸ் நம்ம ஃபீல்டு உள்ளே போயிட்டோம், இல்லை ஒரு டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே வந்துட்டோம்னா எவ்ரி ஒன் பிகம்ஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருப்போம். ஸோ எல்லாருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஐபிஎல்லையும் வந்துட்டு மற்ற ஊர்லேருந்தெல்லாம் வந்து இருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு தோனியோ விராட் கோலி அவங்களோடலாம் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணும்போது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சார். கண்டிப்பாக. ஏன்னா எல்லா இளைஞருடைய வந்து விருப்பமான துறைன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து கிரிக்கெட்டை தான் வந்து மெயினாக இது பண்ணுறாங்க. ஏன்னா வழிமுறைகள் தெரியாதனால அப்படியே லோக்கல்லே இருந்துடுறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். கரெக்ட். அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆமாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பிஇ படிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த ஒரு கான்செப்ட்லேயே போகும்போது இந்த மாதிரி கிரிக்கெட்டில் வந்து டைம் ஸ்பேர் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கம்மியான பேரண்ட்ஸ் தான் ஒத்துக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அந்த ஆலோசனை நீங்கள் சொன்னது வந்து பேரண்ட்ஸுக்கு சொன்ன மாதிரி ஆயிடுது. அது உண்மையிலே அது பிளேயர் சாதனை பண்ணணும்னா கண்டிப்பாக அது ஒரு பிளேயர்ஸே இப்போது நீங்கள் கிரிக்கெட்னா நீங்கள் வெறும் கிரிக்கெட் மட்டும் ஆடவே முடியாது சார். ஐ மீன் இப்போ இருக்கிற கல்ச்சர், இப்போ இருக்கிற சிஸ்டமில் வந்துட்டு நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர்னா யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் நிறைய திங்ஸ். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபினான்ஸ், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எஜுகேஷன், என்ன படிக்கணும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட மற்ற ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். யூ நீட் டு ரீட் புக்ஸ் படித்தா தான் நம்ம வந்துட்டு அங்கே வெளியில் என்ன நடக்குது, மற்ற கல்ச்சரோடு நம்ம எப்படி இது பண்ண முடியும், நம்மளை செல்ஃப் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிக்கிறது, நம்ம மற்ற பிளேயர்ஸ் நல்ல பெரிய பிளேயர்ஸோடலாம் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, என்ன குட் கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இட் வில் கம் வித் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டடியிங், ஒரு புக்ஸை பார்த்து படிச்சுட்டு நம்ம போய் மார்க்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை. உங்கள் எல்லாமே எவ்ரி திங் நீட் டு லேர்ன், ஒரு ட்ராவல் பண்ணுறதுலேருந்து. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிரிக்கெட்டராக இருந்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும் கிடையாது, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபேமிலி. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஏன்னா உங்களுக்கு நீங்கள் படிக்கும்போதே வந்து நிறைய லீவ் போட்டு போய் ஆடுற மாதிரி ஆயிருக்கும்ல விளையாட்டு போய் கிரிக்கெட் விளையாடு. டெஃபினட்டாக சார். ஐ மீன் அதுதான் நம்ம பண்ணுறோம், அந்த ஒரு எஃபோர்ட் போடுறோம், நல்லா ஆடுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய ஸ்கூல் சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. நான் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது எல்லா ஸ்கூல்ஸுமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி என்னோடய காலேஜஸும் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எஸ்பெஷலி டியூரிங் மை யூஜி நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. அந்த அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம்ஸு எல்லாம் இல்லாமல் அட் த சேம் டைம் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா கூட யூ நீட் டு பி ஏபிள் டு ஸ்டடி அண்ட் கிளியர் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிரிக்கெட்னா வெறும் கிரிக்கெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் எண்ட் அப் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். Studio 360 Photography, Cinematography and Commercial Shoots. அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உங்களது இல்லங்களில் நடக்கும் திருமணம் மற்றும் விசேஷங்களுக்கு போட்டோஸ், வீடியோஸ் சிறந்த முறையில் எடுத்து தரப்படும். திருமண நிகழ்ச்சி புக்கிங் செய்பவர்களுக்கு 25 பேக் இலவசம். கான்டாக்ட் 9944572925. Indus Finance Limited. Property loan, MSME loan, education loan, business loan, vehicle loan, life insurance policy loan, rental discounting, நுங்கம்பாக்கம், சென்னை. தரமான மதுரை சுங்குடி சேலைகள் வாங்க கைராசியான ஸ்தாபனம் ரகுராஜா சாரீஸ், 4A 5 மகால் 4வது தெரு, மதுரை 1.